பேக் டு மை சேனல். ஸோ நம்ம இதை பார்த்தீங்கன்னா ஜிடிஎஸ். ஸோ ஜிடிஎஸ் 2025க்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு ஓவராலாக நமக்கு இந்தியாவில் ஆல் ஓவர் இந்தியாவில் பார்த்திங்கன்னா 21,413 வேகன்சிஸ் அப்படின்றது வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த தமிழகத்தில் எத்தனை வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2292. ஸோ இந்த காரிடங்கள் அந்தந்த கேட்டகரி வைஸாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யூஆர், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ், ஃபிசிக்கல் ஹேண்டிகேப்டு கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அது பிடபிள்யூடிஏ வந்து ஏபிசின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டகரி வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 2292 வேகன்சிஸ் இருக்குது. ஓவராலாக ஆல் ஓவர் இந்தியா 21,413 வேகன்சிஸ். ஸோ இதில் தமிழகத்தை சார்ந்த ஒரு மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அடைச்சிருந்தாலே இந்த ஒரு எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா எந்தவித எழுத தேர்வும் கிடையாது, நேர்முக தேர்வும் கிடையாது. ஸோ நீங்கள் 10ஆம் வகுப்பில் எடுத்துருக்கிற மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் இந்த ஒரு இதை வந்து வேகன்சிஸை வந்து ஃபில்அப் பண்ணுறாங்க. ஸோ டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் என்ன விவரங்கள் என்னன்றதை டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ ஃபுல்லாக பார்க்கறதுனா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட், ஸோ அதுலேருந்து தான் வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வெளியிட்டிருக்காங்க. 7/2/2025 அன்றைய தேதியை போட்டு தான் வந்து நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் டேட் பார்த்திங்கன்னா 10/2/2025லேருந்து 3/3/2025 கரெக்டாக வந்து விண்ணப்பிக்கிறதுக்கான டைம் ஷெடியூல் பார்த்திங்கன்னா 1 மாத காலம், 1 மாதத்து காலத்துக்கும் குறைவாகவே வந்து கொடுத்துருக்காங்க. எடிட் கரெக்ஷன் பீரியட் பார்த்திங்கன்னா 6/3லேருந்து 8/3 வரைக்கும் ஒரு 2 நாட்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான டென்டேட்டிவ் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பே லெவல் பார்த்திங்க அப்படின்னா பிபிஎம் அப்புறம் ஏபிபிபிஎம்னு சொல்லிட்டு ஒரு வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுத்துலேயுமே டிஃப்ரென்ஷியேட் என்னன்னு பார்த்திங்கன்னா பிபிஎம்ன்றது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தந்த ரீஜனல் வைஸாக இருக்கிற பிரான்ச்சஸ்க்கு ஒரு இன்சார்ஜ், அதுக்காக தான் இந்த ஜிடிஎஸ் அப்படின்ற ஒரு போஸ்ட்டே வந்து நோட்டிஃபிகேஷனாக வெளியிடுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் தபால் நிலையத்தில் சம்மந்தமாக இருக்கிற அக்கௌண்ட் வந்து இந்த டெபாசிட் அமௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுறது, ஸோ அவங்களுக்கான டெபாசிட் அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறது தான் இந்த ஜிடிஎஸ்னுடைய ஜாப் நேச்சர். ஸோ இங்கே வந்து ஒரு அலுவலகத்தை நீங்கள் வந்து உங்கள் இதில் வந்து நீங்கள் செட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி இருக்கும். ஸோ இருந்தாலும் இல்லாத ஆஃபீஸ்க்கு வந்து நீங்களே ஒரு இடத்த பிடிச்சி அதில் வந்து நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம ஜாப் நேச்சர்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி மட்டும் இன்ட்ரோ கொடுத்துட்டு எப்படி அப்ளை பண்ணுறது, நம்ம வந்து இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணி தரோன்ற இன்ஃபர்மேஷனையும் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த பிபிஎம் ஏபிபிஎம் சொல்கிற போஸ்டிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பிபிஎம்முக்கு 12,000 ரூபா சேலரியிலேருந்து 29,380 ரூபா. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு பேசிக் பே தான். ஸோ இதுலேருந்து வந்து அலவன்சஸ் எல்லாமே இருக்குது. ஜஸ்ட்டு வந்து பேசிக் பே 12,000 ரூபாலேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. 29,380 ரூபா வரைக்கும் இந்த பே அப்படின்றது வந்து இருக்கும். அடுத்தது ஏபிபிபிஎம் பார்த்திங்க அப்படின்னா 10,000 ரூபாலேருந்து 24,470 ரூபா அப்படின்றது சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு பொறுத்தளவுக்கு மினிமம் ஏஜ் லிமிட் 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் வந்து யார் வேணாலும் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம். ஸோ இதில் வந்து ஏஜ் லிமிட் எக்ஸம்ஷனும் இருக்குது. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்தளவுக்கு எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷமும், அதர் பேக்வேர்டு கிளாஸஸ் ஓபிசிக்கு 3 வருஷமும், எக்கனாமிக்லி இடபிள்யூஎஸ்க்கு நோ ரிலாக்ஸேஷன். ஸோ ஏஜ் லிமிட்டு வந்து கிடையாது. ஸோ எந்த இதில் வேணாலும் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஏஜ் லிமிட் வந்து கிடையாது. ஸோ எக்ஸம்ஷன் கிடையாது. அவங்க குறிப்பிட்ட வயது வரம்புக்குள்ளே இருக்கணுன்றதை சொல்லியிருக்காங்க. பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸம்ஷன். அதேமாதிரி பர்சன் வித் டிசபிலிட்டி ஓபிசி கேட்டகரியாக இருந்தாங்கன்னா 13 வருஷம் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. டிசபிலிட்டி பிடபிள்யூவில் எஸ்சி எஸ்டியாக இருக்காங்கன்னா 15 வருஷம் வரைக்கும் வந்து டிசபிலிட்டியில் கேட்டகரி வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 6 டிசபிலிட்டி வேகன்சி 6 கேட்டகரியில் அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இது பண்ணியிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஸோ நம்ம முன்னமே சொன்ன மாதிரி 10th ஸ்டாண்டர்ட் 10ஆம் வகுப்பு கல்வி தகுதியை அடிப்படையாக வச்சு தான் இவங்க வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. இது எந்தவித எழுத்து தேர்வும் கிடையாது, நேர்முக தேர்வும் கிடையாது. மதிப்பெண்கள் அடிப்படையில் முழுக்க நீங்கள் எடுக்கிற மதிப்பெண்கள் அடிப்படையிலையும் தகுதி, அதாவது லோக்கல் லாங்குவேஜ், இப்போ தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னா தமிழ் வந்து மஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அவங்களுக்கு மட்டும் தான் இந்த ஜாப் அப்படின்றதையும் தெளிவாக வந்து நோட்டிஃபிகேஷனே கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு லாங்குவேஜ், ரீஜனல் லாங்குவேஜ் கண்டிப்பாக கம்பல்சரியாக தெரிஞ்சிருக்கணும். அதர் குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு செகண்டரி திங் தான். ஸோ நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர், நாலேஜ் ஆஃப் சைக்கிளோட தெரிஞ்சிருக்கணுன்றதை சொல்கிறாங்க. அடிக்குவேட் மீன்ஸ் ஆஃப் லிவிங்ஹுட், ஸோ வில்லேஜில் ஸ்டே பண்ணுற மாதிரி, அதாவது அந்த வில்லேஜுக்கும் உங்களுக்கு ஆப்டாக இருக்கிற மாதிரி இருக்கணுன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசர்வேஷன் நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. என்னென்ன கேட்டகரியில் என்ன ஏஜ் லிமிட்ன்றதையும் சொல்லியாச்சு. ஸோ இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு என்ன மாதிரியான ஜாப் நேச்சர்ன்றது ஜாப் நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் கிரிட்டீரியா பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துருக்கிற 10ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் தான்றதையும் இதில் கிரேட் பாயிண்ட் வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன லாங்குவேஜுக்கு நீங்கள் வந்து என்னென்ன மாதிரியான போஸ்ட்டு சூஸ் பண்ணுறீங்கன்றத, லாங்குவேஜ் மீன்ஸ் எந்தெந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்றத பொறுத்து நீங்கள் வந்து இதை அடுத்து டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு முழுக்க வந்து எந்தவித விண்ணப்ப கட்டணமும் கிடையாது. அப்ளை பண்ணுறதுக்காக மட்டும் நம்ம வந்து இது ஸ்பெஷலாக வந்து பண்ணுறோம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து மினிமம் சார்ஜஸ் அப்படின்றது வந்து பே பண்ணி ஆகணும். ஸோ அது சம்மந்தமான விவரங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன். நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு
வியாழக்கிழமையிலேருந்து இதுக்கு அப்ளிகேஷன் வந்து பண்ணித்தரோன்றதையும் இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுக்குறேன். ஸோ விண்ணப்பிக்கிறதுக்கான கட்டணம் என்ன விவரங்கள்ன்றத இண்டிவிஜுவலாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த கான்டாக்ட் நம்பர் வந்து தரேன். நீங்கள் பேசிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். 10ஆம் வகுப்பில் 400 எபோவ் எடுத்த மாணவர்கள் யார் வேணாலும் நீங்கள் இந்த பணியிடத்துக்கு வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஷார்ட் அவுட் பண்ணி 350 எடுத்திருக்கேன் எனக்கு கிடைக்குமான்னா வந்து கேட்க வேணாம், உங்களுடைய ஃபிக்ஸேஷன் தான். ஸோ நான் ட்ரை பண்ணுறேன் சார்ன்றவங்களும் நீங்கள் தாராளமாக இதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். 400 எபோவ் இருக்கவங்க தாராளமாக இந்த ஜிடிஎஸ் போஸ்ட்டுக்கு வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ விண்ணப்ப கட்டணம் வந்து ஆண்களுக்கு வந்து 100 ரூபா, பெண்களுக்கு வந்து எந்தவித விண்ணப்ப கட்டணமும் கிடையாது. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான சார்ஜஸ் மட்டும் நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம். ஸோ அந்த சார்ஜஸ் மட்டும் உங்களுக்கு டீட்டெயிலாக வாட்ஸ்அப்பில் வந்து சொல்கிறேன். ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் ஜிடிஎஸ் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலை அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.